நாம் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறோம், அதிகாரத்திலே இருக்கிறோம், திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தலைவராக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதரை இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்று பார்க்கிறது. கலைஞருக்கு பிறகு என்ன ஆகும் கொள்கை என்று எண்ணியவர்கள் பலர் உண்டு என்பதை நான் அறிவேன். கலைஞர் பெரியாரோடு இருந்தார், அண்ணாவோடு இருந்தார். சமூகத்திலே நிலவுகின்ற இழிவுகளை அவர் அறிவார். அந்த இழிவுகளுக்கு அவரே ஆட்பட்டவர். அவரே ஆட்பட்ட காரணத்தினால் அந்த கொள்கையிலே அவர் துணிவாக இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அந்த கொள்கையை விட்டு விலகுவாரா, அல்லது அந்த கொள்கையை கொஞ்சம் தளர்த்தி கொள்வாரா, அல்லது அந்த கொள்கையிலே இருந்து கொஞ்சம் நீர்த்து போய் வெகுஜன அரசியல் எம்ஜிஆரை போல செய்வாரா, இலவச திட்டங்களால் மட்டுமே ஆட்சி நடத்துவாரா என்றெல்லாம் சந்தேக குரல்கள் எதிர் முகாமிலே அல்ல, நம்முடைய கருப்பு சட்டை முகாமிலேயே வந்ததை நான் அறிவேன். ஆனால் அந்த ஐயத்தை அச்சத்தை போக்குகிற விதமாக அல்ல, கலைஞரை விட அண்ணாவை விட பெரியாரை விட அவர்கள் காலத்திலே நான் சமூகத்திலே பயணிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்காவிட்டாலும் அவர்கள் கொள்கையை காப்பாற்றுகின்ற முதல் ஆளாக தத்துவ தலைவனாக இருப்பேன் என்பதை இன்றைக்கு வரலாற்று பூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய முதலமைச்சர். சரி, அவருக்கு பிறகு யார் இருக்கிறார்கள் என்று எண்ணினோம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவில் இருக்கின்ற எல்லா சமதர்ம மதச்சார்பற்ற சக்திகளும் பாபர் மசூதி இறந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதை எதிர்த்தார்கள், எதிர்த்தோம். அதற்கு எத்தனையோ காரணங்கள். நானே கூட வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர் பணியில் அல்லது இன்றைக்கும் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற பணியில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை, பல தீர்ப்புகளை படித்திருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் இப்படி ஒரு தீர்ப்பை நான் பார்த்ததில்லை. என்ன காரணம் என்றால், தீர்ப்புக்கு உள்ளே நான் போகவில்லை. ஒரு பெரிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. வழங்கியவருக்கு நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக பதவி கொடுத்தார்கள். அவர்கள் ஏன் கொடுத்தார்கள், அது தீர்ப்புக்கா என்பதெல்லாம் நான் விட்டுவிடுகிறேன், நீங்க வரவில்லை. ஆனால் நண்பர்களே, ஒரு பெரிய அமர்வில் ராமர் கோயில் பிரச்சனைக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பில் 3 நீதிபதிகளோ 4 விதிகளோ ஒரு பெஞ்சிலே இருந்தால் எழுதியது யார்? அந்த எழுதியதை நாங்களும் ஒப்புக்கொண்டோம். ஒருவேளை 5 பேரில் 2 பேர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் டிசன் நோட் யார் என்பது ஜட்ஜ்மெண்டிலே இருக்க வேண்டும், தீர்ப்பிலே இருக்க வேண்டும். அதுதான் மரபு, அதுதான் சட்டம். ஆனால் ஒரு பெரிய தீர்ப்பை எழுதிவிட்டு இந்த தீர்ப்பை யார் எழுதினார்கள் என்று சொல்லாமலேயே ஒரு தீர்ப்பை வழங்கிய முதல் தீர்ப்பு இந்தியாவில் அந்த தீர்ப்பு தான். அந்த 5 பேர்ல ஒருத்த கூட முன் வந்து கையெழுத்து போடல, பரவாயில்ல, அதை நான் தான் எழுதினேன், கையெழுத்து போட மறந்து விட்டோம் என்று சொல்லவில்லை. 5 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு எழுத முடியாது. 5 நீதிபதிகள் சேர்ந்திருந்தால் கேட்டுக்காங்க, இதை ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, நான் ஒத்துக்கிற தனியா தீர்ப்பு தர்றேன். நாங்க 3 பேர் ஒத்துக்கிறோம், சரி நீங்க எழுது தனியா, நீங்க எழுது தனியா. அப்படிதான் வரும். பல தீர்ப்புகள் அப்படிதான் வந்திருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. அரசியல் சட்டத்தில் எத்தனையோ திருத்தங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அரசியல் சட்டத்திலேயே இடம் இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை, மதச்சார்பற்ற நாடு இது, ஒரு சமதர்ம நாடு, ஒரு இறையாண்மை உள்ள நாடு, சோசியலிஸ்ட் செக்குலர் ரிபப்ளிக் கண்ட்ரி என்று இருக்கிறது, அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்றக்கூடாது என்று சொல்லப்பட்ட வழக்கிலேயே ஒரே மாதிரியான தீர்ப்பு வரவில்லை. மெஜாரிட்டி தீர்ப்பு வரல. மெஜாரிட்டி தீர்ப்பு தான். அதுக்கு டிசன் நோட் இருந்துச்சு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா, மண்டல் கமிஷன், அதிலே கூட டிசன் நோட் இருந்துச்சு. ஆனால் யார் டிசன் நோட் கொடுத்தா, யார் ஒத்துக்கிட்டா, எத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்கிற விவரம் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கணும். ஆனால் யாருமே ஒரு தீர்ப்புக்கு நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லாமல் அனாதையாக அனைவரும் கையெழுத்திட்டு முதலாக இந்தியாவில் வந்த தீர்ப்பு பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டிய தீர்ப்பு. யாரும் கேட்கல. நான் இன்னொரு படி மேலே சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் வரை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா செக்யூலர் போர்சஸும், மதச்சார்பற்ற தலைவர்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எப்படி பகைப்பது,
என்ன சொல்லுவது என்று சொன்ன நேரத்தில் எது எப்படியாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல், we have to accept it. உச்சநீதிமன்றம் தான் கடைசி, அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி கிருஷ்ண ஐயர் சொல்லுவார், we are final does not mean we are infallible. நாங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு இறுதியானது, ஆனால் எல்லா நேரங்களிலும் நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று ஒப்புக்கொண்டவர் வி ஆர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணய்யர். ஆனால் எனக்கு தெரிந்து சொல்லுகிறேன், ஒரு 45 வயதில் 47 வயதில் அரசியலுக்கு புதிதாக ஒரு தலைவரிடத்தில், ஒரு கட்சியிலே பணியாற்றுகின்ற ஒருவரிடத்தில், மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறார்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டால், உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் அந்த தீர்ப்பு தவறுதான் என்று சொன்ன ஒரே குரல் உதயநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான இளம் தலைவரின் குரல். அதற்காக நாம் அவரை மதிக்கிறோம். சமூக நீதியை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம். சமூக நீதி என்பது எல்லா சாதிக்கும் எல்லா சமூகத்திற்கும் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாத்துக்கும் எல்லாம் போய் சேரணும். எதற்காக ரிசர்வேஷன்? 2000 ஆண்டுகளாக எங்களுக்கு படிப்பு இல்லை, எங்களை படிக்க வை. 2000 ஆண்டுகளாக எங்களுக்கு உத்தியோகம் இல்லை, உத்தியோகம் கொடு. ஆனா சாதி ஒழியணுமான்னா அதை பத்தி பேச மாட்டோம், பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது சமூக நீதி தான். காமராஜர் சாதி ஒழிய என்று சொன்னவர் அல்ல, ஆனால் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் கல்வி வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் சமூக நீதி. விபி சிங் சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னவர் அல்ல, ஆனால் சமூக நீதி. விபி சிங் நாடாளுமன்றத்திலே மண்டல் கமிஷன் கொண்டு வந்தார், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருந்தது. நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார், நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய துயரத்தை, இவர்கள் கல்வியில் வறுமையில் எப்படி துயருகிறார்கள் என்ற அந்த உண்மையை ராஜ குடும்பத்திலே பிறந்த எனக்கு, ரஜபுத்திர வம்சத்திலே பிறந்த எனக்கு சொல்லிக் கொடுத்தது திராவிட இயக்கமும் என் நண்பர் கலைஞர் மு கருணாநிதியும் என்று நாடாளுமன்றத்திலே பதிவு செய்வது விபி சிங். அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய வாசகத்தை நாடாளுமன்றத்திலே சொன்னார். என்ன தெரிய காரணமோ தெரியவில்லை, அது பெரு வழக்காக மாறவில்லை. நம்முடைய எளியனவர்களுக்கு தெரியும், நான் வேறொரு மேடையில கூட குறிப்பிட்டு சொன்னேன், I want to send a clear message to the nation. விபி சிங் சொல்லுகிறார், I am the rocket. As soon as the satellite has been placed in the proper orbit, I will die and burn. நான் ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட் எதை தூக்கி செல்கிறது என்றால் விண்கோளை தூக்கி செல்கிறது. விண்கோள் எது? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இட ஒதுக்கீடு. நான் வெறும் ராக்கெட், ஒரு ஏவுகணை. நான் தூக்கி செல்கின்ற சேட்டலைட் இருக்கிற விண்கலம், அந்த விண்கலம் ரொம்ப சின்னதுதான். அதுக்கு என்ன வேலை? எரிஞ்சுக்கிட்டே போகும். போய் என்ன சேட்டலைட்டோ, என்ன விண்கோளோ, என்ன பர்பஸுக்கு அனுப்புறோமோ. இப்ப நம்ம நிறைய விண்கோள் அனுப்பியிருக்கோமே. டெலிபோனுக்கு ஒரு விண்கோள், தண்ணி இருக்கா பூமியில நிலவுல தண்ணி இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு விண்கோள், வேற கனிம வளங்கள் செவ்வாயில இருக்கான்னு பாக்குறதுக்கு விண்கோள், உலக நாடுகள் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க இருந்து போறதை அப்படியே போய் பாக்குறது இல்ல. இங்க இருந்து அனுப்புறது 100 டன் 200 டன் 1000 டன்னுன்னா அங்க போய் நிக்கிறது 2 டன் கூட இருக்காது. அதான் சேட்டலைட். இந்த ராக்கெட்டோட வேலை எரிஞ்சுக்கிட்டே போகும். எரிஞ்சுக்கிட்டு போய் அந்த விண்கலர்களை தலையில, அதுக்கு தலையில அதை கொண்டு போய் சுற்றுவட்ட பாதையில் உட்கார வைத்து விட்டு எரிந்து கீழே விழுந்து விடும். பிற்படுத்தப்பட்டவனுக்கு ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, சமூக நீதி என்பதுதான் விண்கலம். அந்த விண்கலத்தை விபி சிங் இந்த ராக்கெட் ஏந்தி செல்கிறேன், எரிந்து கொண்டே போவேன், சரியான நேரத்தில் வைத்துவிட்டு நான் எரிந்து கீழே விழுந்து விடுவேன், எனக்கு கவலை இல்லை, எனக்கு முன்னால் இருப்பதெல்லாம் சமூக நீதி என்று சொன்னானே விபி சிங். அந்த விபி சிங் கூட ஜாதி ஒழிப்புன்னு சொல்லல. எனவே சாதி ஒழிப்பு என்பது வேறு, சமூக நீதி என்பது வேறு. அவ்வளவு பெரிய விபி சிங் உத்தரப்பிரதேச சிலை இல்ல, காங்கிரஸ் தோழமையில காங்கிரசுக்கும் விபி சிங் அரசியலில் எதிரிப்பாக. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கலைஞர் கேட்டுக்கொண்டார், பெரியார் இயக்கம் கேட்டுக்கொண்டது என்பதற்காக சமூக நீதியை உணர்ந்து இந்தியாவிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் பெற்று தந்தாரோ, அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவரால் சட்டம் எழுதினாலும் கொடுக்க முடியாமல் போய்விட்டதோ, அதை நிறைவேற்றி தந்த விபி சிங்குக்கு சிலை வைத்த ஒரே தலைவன் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான மனிதர் தான்.
எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆட்சியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற போது கொள்கையை பேற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டதோ என்கின்ற ஐயம் எழுகிற போது பிற மாநிலங்களில் நடந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக நம்முடைய எழிலன் அவர்களும் நம்முடைய கனிமொழி அவர்களும் நம்முடைய அஞ்சுகம் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் எல்லாம் நோய்க்கு மட்டும் மருந்தல்ல, இந்த இனத்திற்கு மொழியும் கூட மருந்து நாங்கள் தருவோம் என்கின்ற உன்னதமான பணியை இன்றைக்கு இந்த மேடையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன காரணம்? இது எழிலனுடைய வேலையா என்னன்னு தெரியல. பகுத்தறிவு இருந்தால் சமூக நீதி வரும், பகுத்தறிவு இருந்தால் தான் சமூக நீதி வரும். அப்ப பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி தான் போட்டிருக்கணும். ஆனா சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு போட்டிருக்காரு. என்ன காரணம் தெரியல. காரணம் இருக்கு, அவர் சும்மா சொல்ல மாட்டார். சமூக நீதியை பெரியார் தந்து விட்டார், அண்ணா தந்து விட்டார், கலைஞர் தந்து விட்டார், ஸ்டாலின் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி காப்பாற்றி வைத்திருக்கிற சமூக நீதியை பகுத்தறிவில்லாத ஒரு சமூகம் வந்து கெடுத்து விடுமோ என்கின்ற காரணத்தினால் இருக்கிற சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு பகுத்தறிவு தேவை என்பதற்காக சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு என்ற தலைப்பை தந்திருக்க கூடும். ஆனா உண்மை அதுதான். நீங்க சமூக நீதியாக இருந்தாலும் சாதி ஒழிப்பாக இருந்தாலும் நான் சொன்னேனே, எனக்கு தெரிந்த இந்தியாவில் சமூக நீதி பேசிய தலைவர்கள், எழுதிய தலைவர்கள், நடைமுறைப்படுத்திய தலைவர்கள் யாராலும் காமராஜரை குறைத்து மதிப்பிட முடியாது. ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரை குறைத்து மதிப்பிட முடியாது. ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் முதலமைச்சராக இருந்த போது 1946 இடஒதுக்கீடை அமல்படுத்தினார் புதிதாக. அப்ப காந்தி கிட்ட போய் சொன்னாங்க, இங்க இருக்கிற பிராமணர்கள் எங்களுக்கெல்லாம் வேலை எல்லாம் பண்ணிட்டார் ஓமாந்தூரார், நீங்க கேளுங்கன்னு சொன்னப்போ ஓமாந்தூரை கூப்பிட்டு கேட்டார் காந்தி. காந்தி கிட்ட சொன்னார், இல்ல இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் படிக்காமல் இருக்கிறார்கள், உத்தியோகத்திற்கு போகாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன் தவிர பிராமணர்களுக்கு இடம் இல்லை என்று சொன்ன பிறகுதான் காந்திக்கே புரிந்தது. அப்ப அவர் காலம் வரை சமூக நீதி இருந்தது, நான் மறுக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு தலைமை, பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் என்கிற மனிதர் சாதி ஒழிப்பிலே அக்கறை காட்டினார். சமூக நீதி அல்ல, சமூக நீதியை தாண்டிய சாதி ஒழிப்பு கலைஞருக்கு இருந்தது. இன்றைக்கு நாம் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறோமே, அரசியல் இருக்கிறோமே, ஆளுங்கட்சியாக இருக்கிறோமே, கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய மதி நுட்பம், கொள்கை நுட்பம் எது தெரியுமா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு பின்னாலே ஒரு தத்துவம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தத்துவத்தை நிறைவேற்றுகிற போது அந்த தத்துவம் பொதுமக்களுக்கு அல்லது பொது ஜனத்திற்கு சமூக பெருவழிக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு சாதியால் நாம் பிளந்து கிடக்கிறோம். Each and every village is the working unit of Hinduism, Hindu religion என்று அம்பேத்கர் சொன்னார். ஒவ்வொரு கிராமமும் இந்து மதத்தை காப்பாற்றுகின்ற பௌதீக கட்டமைப்பு தான் என்று அம்பேத்கர் சொன்னார். என்ன காரணம்? எல்லாம் மாறி போச்சு. ஆனா கிராமத்துக்கு போங்க, கவுண்டர் தெரியுதுதான், பல்லர் தெரியுதுதான், பறையர் தெரியுதுதான், முதலியார் தெரியுதுதான். அதனாலதான் சொன்னார், each and every village of this country is nothing but a working unit of Hindu religion. இந்து மதத்தை காப்பாற்றுகின்ற சாதியை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற ஒரு அமைப்பு தான் கிராமம். அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில சொல்லலாமா? தேர்தல் அறிக்கையில சாதியை ஒழிச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுன்னு சொன்னா ஓட்டு போட்டுருவீங்களா? ஏன் இப்ப போல பெண்கள் வந்திருக்கீங்களே, பெண்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுத்தேன்னு தேர்தல் அறிக்கையில சொன்னா ஓட்டு போட்டுருவீங்களா? இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சா? ஒரு அரசியல் கட்சியுடைய செயல் திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் சொல்ல வேண்டும். ஆனால் கலைஞர் இதெல்லாம் சொன்னாரா? அருந்தியருக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தார்ல, அதை மீதி இருக்கிற ஆதிதிராவிட சமூகத்தினர் எதிர்க்கிறார்கள், ஊர்வலம் போகிறார்கள். ஆனால் கலைஞர் கருத்து கேட்டாரா? கேபினெட்ல வச்சாரா? அமைச்சரவை கொண்டு போனாரா? சட்டமன்றத்துக்கு கொண்டு போனாரா? தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலி ஒரு கருவியாக இருந்ததே தவிர அது தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த அக்கறையோடு சட்டமன்றத்தை கேட்கல, கேபினெட்டை கேட்கல, அந்த கொள்கையெல்லாம் நிறைவேற்றி தந்த ஒரு தலைவர் இந்த மண்ணிலே உண்டு என்றால் சாதி ஒழிப்பு போராளி கலைஞரை தவிர வேறு யார் இருக்க முடியும்? பெரியாருக்கு பின்னால், அண்ணாவுக்கு பிறகு. நீங்க அதுக்கு பிறகு இவர் வந்தார். நான் அவர்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், என்னதான் படிச்சு சொன்னாலும், என்னதான் படிச்சு சொன்னாலும் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் மூலமாக வந்தாலும், கலைஞர் மூலமாக வந்திருந்தாலும், பெரியார் மூலமாக வந்திருந்தாலும், எம்ஜிஆர் மூலமாக வந்திருந்தாலும், ஏன்னா அவரை ஏற்றினார், இத்தனை முயற்சிகளுக்கும் அடிநாதமாக இருந்தது அம்பேத்கரின் பேனான்னு பல தடவை சொல்லிட்டோம். பல தலைவர்கள் பேசிட்டாங்க. வெள்ளைக்காரர் காலத்தில் யார் தாழ்த்தப்பட்டவன்?
மூணு பேர் தான். அன்சீயபிள், அன்டச்சபிள், அன்அப்ரோச்சபிள். இப்பெல்லாம் மாறி போச்சு. பார்க்கக்கூடாத ஜாதின்னு ஒன்று இருந்தது, நெருங்கக்கூடாத ஜாதின்னு ஒன்று இருந்தது, தொடக்கூடாத ஜாதின்னு ஒன்று இருந்தது. இந்த மூன்றும் இந்த சமூகத்தில் இருந்ததை வெள்ளைக்காரன் வகைப்படுத்தினான். அப்படி போட்ட அட்டவணைக்கு பேர் தான் ஷெட்யூல்டு காஸ்ட். இப்ப எஸ்சிங்கிறமே, எஸ்சினா என்னன்னு தெரியல, அது ஒரு இழிவான சொல்லாயிடுச்சு. ஷெட்யூல்டு காஸ்ட் என்றால் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி. இந்தந்த சாதியெல்லாம் தீண்டாமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட அந்த பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியல் சாதிக்கு இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் 1946 கொடுத்துட்டார். ஆனா என்ன எழுதினார் சட்டத்துல? என் கண்ணுக்கு முன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் யார் என்று தெரிகிறது, நான் இடஒதுக்கீடு வாங்கிவிட்டேன். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இணையாக அவர்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், நான் அவனை விட பெரியவன், நான் தேவர், கல்லர், நாடார், செட்டியார், முதலியார் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களைப் போலவே கல்வி அறிவு இல்லாதவர்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களைப் போலவே விளிம்பு நிலை மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாகவே விவசாய கூலிகளாக, கொஞ்சம் வேண்டுமானால் 10 ஏக்கர் 20 ஏக்கர், ஆனால் அவர்கள் கல்வியும் உத்தியோகத்திலும் இடமில்லை. எனவே அவர்களுக்கும் சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சட்டத்தில், அரசியல் சட்டத்தில் எழுதி அதற்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று எழுதியவர் அம்பேத்கர். எழுதியது மட்டுமல்ல, 2 ஆண்டுகளுக்கு பிறகு நேருவிடம் சண்டை. என்ன சண்டை? நான் 2-3 கேள்விகளை உங்களிடத்தில் கேட்டேன், 2-3 முயற்சிகளை மேற்கொண்டேன். அந்த முயற்சிகளுக்கு நீங்கள் உடன்படவில்லை. நீங்கள் உடன்படுகிறீர்கள், உங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற பிராமண சமூகம், உங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற இந்து மதவாதிகள், உங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற பழமைவாதிகள் தடுக்கிறார்கள் என்று அம்பேத்கர் கோபப்பட்டார். என்னென்ன கோபப்பட்டார்? இப்ப சொல்றமே, கலைஞர் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தார் என்று, அது 1952 அம்பேத்கர் கொண்டு வந்தார். அம்பேத்கர் கொண்டு வந்த நேரத்தில் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நேருவை தவிர அமைச்சர்கள் இருக்கிற எந்த உயர்ந்த ஜாதிக்காரர்களும் ஒப்புக்கொள்ளவில்லை. நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு பாதையிலே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நேரு அழைத்தார் அம்பேத்கரை, நீங்கள் சட்ட அமைச்சர், என்னை கோபித்துக் கொள்ளாதீர்கள், இந்த சட்டத்தை தள்ளி வையுங்கள். அம்பேத்கர் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னொன்றை கேட்டார், சரி பெண்களை விட்டு விடுங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களைப் போலவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அது நாடாராக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், கல்லராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், உத்தியோகத்தில் இடமில்லை, நாகரிகத்தில் இடமில்லை. அவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு நான் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைப்பதற்கு சட்டத்தில் இடம் கொடுத்திருக்கிறேனே, அந்த ஆணையத்தை ஏன் அமைக்கவில்லை? இன்னும் 2 காரணம், அது நமக்கு தேவையில்லை. இந்த 2-3 காரணங்களுக்காக நேருவிடம் சொல்லிவிட்டு அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தபோது நிருபர்கள் கேட்டார்கள், நீங்களே சட்ட அமைச்சர், ஏன் அவசரப்பட்டு வெளியே வருகிறீர்கள் என்று. இல்லை, என்னுடைய எதிர்ப்பை நான் காட்டியாக வேண்டும். இந்த தேசத்தின் மீது, உழைக்கும் மக்களின் மீது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதநேய தலைவன் என்ற முறையில் நான் என்னுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை தளர்த்தி கொள்ள முடியாது. பெண்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டியது, சொத்திலே தர வேண்டிய உரிமையை தரவில்லை. அந்த சட்டம் கீழே கிடக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இதற்கு பிறகு நான் சட்ட அமைச்சராக ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ராஜினாமா கடிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்த நேரத்தில் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார். I have been defeated. நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். But still I believe a day will come, a leader will emerge to fulfill my commitment. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் மறைந்து விடுவேன், இறந்து விடுவேன். ஆனால் என்றேனும் ஒரு நாள் இந்த இந்திய திருநாட்டில் ஒரு தலைவன் வருவான், ஒரு காலம் வரும், இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவான் என்று அம்பேத்கர் சொல்லி மறைந்து விட்டார். அந்த சட்டத்தை நிறைவேற்றி தந்த பெருமை கலைஞருக்குத்தான் உண்டு. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், எது சமூக நீதி என்றால், ஒரு தத்துவத்திலே சமூக நீதி என்று எடுத்துக்கொண்டால் அந்த சமூக நீதியை அமல்படுத்துகிற போது, அது நிறைவேற்றுகின்ற போது ஒரு பெரிய சமூகம், பழமையிலே ஆழ்ந்திருக்கிற சமூகம் ஒப்புக்கொள்ளாமல் போகலாம். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டா என்று கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களே ஓட்டு போட்டிருக்க மாட்டார்கள். கோவை செல்லியம் போட்டிருக்கலாம், மகேஷ் போடுவாரான்னு தெரியாது, போடலாம். நீங்க போட்டுருவீங்களா? பரவாயில்ல, இல்ல வந்துருச்சுல சொல்றாங்களா. ஆனா ஆண்களிடம் கேட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் சட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் கலைஞர். இன்னொன்னு, எது சமூக நீதி? எது சமூக நீதினா, வாக்கு வங்கி அரசியலில் எதை செஞ்சா ஓட்டு கிடைக்கும் பாக்குறதா வாக்கு வங்கி அரசியல், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இதை செய்தால் 1 லட்சம் ஓட்டு கிடைக்கும். தஞ்சாவூருக்கு இதை செஞ்சா கல்லர்கள் ஓட்டு போடுவாங்க, பெரம்பலூருக்கு செஞ்சா, அரியலூருக்கு செஞ்சா வன்னியர் ஓட்டு போடுவாங்க. ஜனத்தொகை இருக்கு.
விருதுநகர் செஞ்சா நாடார் போடுவாங்க. இப்படி பார்த்து பார்த்து செய்யறது வெகுஜன அரசியல், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ஆனா திருநங்கையில் எத்தனை பேர்? திருநங்கையில் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட முடியுமா? மலம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? ஊனமுற்றவர்கள் எத்தனை பேர்? அரவாணிகளாக இருந்தாலும் துப்புரவு தொழிலாக இருந்தாலும் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் தேடி 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 சமூக நீதியை வழங்கிய கரம்தான் கலைஞருடைய கரம் என்றால் அது சமூக நீதி. ஜாதியில பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்பெல்லாம் நாங்க தொட்டுக்கிறோங்க, பேசிக்கிறோங்க. இப்பெல்லாம் நாங்க எல்லா வீட்லயும் எல்லாம் சாப்பிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு கொடுக்கறது மட்டும் தான் நம்ம மனசு வரல. ஆனா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கலாம் ஒத்துவீங்களா? ஒத்துருப்பாங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வீடு கட்டி தரேன்னா ஒத்துக்குவாங்களா? சொல்லிட்டு செஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க. வாக்கு வங்கி அரசியல், அதுக்கு எதிர்ப்பு வரலாம். ஆனால் சொல்லாமல் சமத்துவத்தை கொண்டு வந்து எல்லா ஜாதியும் ஒரு இடத்துல உட்கார வச்ச பெருமை கலைஞருக்கு தான் உண்டு. எனவே ஒரு வாக்கு வங்கி அரசியலில் இதனால் நமக்கு வாக்கு வருமா ஓட்டு வருமா என்று எதிர்பார்க்காமல் வாக்கு வங்கி அரசியலில் தன் சித்தாந்தத்தை, தன் கொள்கையை, தான் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை நிறைவேற்றி காட்டுகின்ற ஆற்றல் இந்தியாவில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்றால் அங்கேதான் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விளங்குகிறது. எழிலன் லேசா தொட்டு காட்டினார். மகாராஷ்டிரத்துக்கு எல்லா எம்பிகளையும் கேட்டேன். நம்முடைய மூத்த தலைவர், மகாராஷ்டிராவின் மூத்த தலைவர் அண்ணன் பழனிமாணிக்கு தெரியும். அவருடைய புதல்வி நாடாளுமன்றத்தை எங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கு. தினந்தோறும் பேசிட்டு இருப்போம். சுப்ரியா அதுகிட்ட கேட்டேன், ஏமா அப்படி ஆச்சுன்னு கேட்டேன். பின்னணி அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவர் சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சிவசேனா என்கின்ற ஒரு கட்சி தன்னுடைய இருப்பை, அடையாளத்தை தளர்த்தி கொண்டதால், விட்டு விட்டதால் இவ்வளவு பெரிய தோல்வி. என்ன அடையாளம்? அவர் சிவசேனா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர். தன்னை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொண்டு அரசியல் செய்தார்கள். ஆனால் நானும் இந்து, இதை விட பெரிய இந்துன்னு அவன் வந்துட்டான் பிஜேபி. அப்ப அந்த அடையாளம் போயிடுச்சு. உள்ளபடியே அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய அடையாளம் எது? நாங்கள் மராத்தியர்கள். சிவாஜியை கொண்டாடுகிறார்களே, எங்களுடைய இனம் மராட்டிய இனம், எங்களுக்கென்று தனித்த மொழி, எங்களுக்கென்று தனித்த அடையாளம், எங்களுக்கென்று தனித்த நாகரிகம், எங்களுக்கென்று பண்பாட்டு கூறுகள் என்று முன்னெடுத்து அரசியல் செய்திருந்தால் சிவசேனாவுக்கு இவ்வளவு பெரிய பின்னடை வந்திருக்காது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் இருப்பதற்கு என்ன காரணம்? பிஜேபிக்கு என்ன புரியல? ஈரோடு பிரகாசத்தை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து, நீங்க எல்லாம் கடவுள் இல்லைன்னு கட்சி இருக்க, நீ பொட்டு வச்சிருக்கேன். அவர் பிறகு கட்சி வச்சு பொட்டு வச்சிருக்காங்க, ஆனா நாங்க திமுக தாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. மதத்தை எதிர்ப்பதற்கு, சாதியை எதிர்ப்பதற்கு நாங்கள் பெரியாரை தான் மனதிலே வைத்திருப்போம். தனி மனித நம்பிக்கை அப்பப்போது வந்தால் நெற்றியில வைத்துக் கொள்வோம். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் பெரியாரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற மன வலிமையை, துணிச்சலை ஒரு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். உங்களுக்கு தெரியுமா? நான் முதலமைச்சரே சொன்ன மகேஷ், கோவை விமானத்திலும் சென்னைக்கு வர்றேன். சேகர் பாபுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா சேகர் பாபு துறையிலே இழந்த ஒரு நிகழ்வு. ஆலய வழிபாட்டுக்கெல்லாம் குடமுழுக்கெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆன்மீகவாதிகளாம் சேர்ந்து ஒரு கருத்தரங்கம் போட்டிருக்காங்க. அதுல பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இனிமேல் நாங்கள் பாராயணம் செய்து வருவோம், பக்தி இலக்கியங்களை பரப்போம்னு தீர்மானம் போட்டாங்க. அது சேகர் பாபுக்கு சம்பந்தம் இல்லை, அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா வேண்டுமென்றே திராவிட இயக்கம் நிறுத்தி விட்டு எழுதினாங்க. என் பக்கத்துல சமூகத்தால் முதலியார், நல்ல கதர் சட்டை, அருமையான சின்ன குங்கும போட்டு, வணக்கம்னார். வணக்கம் வச்சோம். திடீர்னு என்ன கேட்டார், நீங்க ஏங்க இப்படி ஆயிட்டீங்கன்னார். நீங்க ஏங்க இப்படி ஆயிட்டேன்னார். ஏன் என்ன பொட்டு வைக்கிற எங்களை காப்பாத்துறது நீங்க தானே கட்சி நடத்திட்டு இருந்தீங்க, நீங்களும் பொட்டு வச்சு பாராயணம் பண்ணா நாங்க வீதிக்கு வந்துடுவோமே, உங்க அடையாளத்தை நீங்க ஏன் இழக்கிறீங்கன்னு ஒரு ஆன்மீகவாதி எங்களை பார்த்து கேட்கிறார் என்றால் எப்படிப்பட்ட கட்டமைப்பை திராவிட இயக்கம் இங்கே உருவாக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலதான் நான் சொன்னேன், சமூக நீதியை போட்டுவிட்டு பின்னாலே பகுத்தறிவு போடுறதுக்கு என்ன காரணம்னா, பகுத்தறிவுனா என்ன? பெரியார் கரெக்டா சொன்னார். பெரியாருடைய ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு கமாவுக்கும், ஒரு புல் ஸ்டாப்புக்கும் அர்த்தம் இருக்கு. ஒரு வார்த்தை. அவரை விட வெளிப்படை யார் வாழ்ந்திருக்க முடியும்? என்னை பெரியாரை போய் குறை சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்து இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே சொல்லுகிறேன். இருக்கிறத எவனா சலக்க விரும்புவானா? என்கிட்ட ஒரு கார் இருக்கு, நான் ரொம்ப நேரம் பயணிக்கணும்னால ஒரு விலை உயர்ந்த கார் வச்சிருக்கேன். அதை ஒரு நாள் கேட்டா எழுநூறு கொடுத்துருவேன், சொந்தமா கேட்டா கொடுத்துருவேனா?
என்று ஒரு பெரிய வாட்ச் இருக்கு, நல்ல வாட்ச், ஃபாரின் வாட்ச். மகேஷ் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கு, உடனே கட்டி கொடுத்துருவானா? கொடுக்க மனசு வராது. ஏன் பெரியார் இவ்வளவு காலம் நிற்கிறார்? அவருக்கு என்ன சிறப்பு என்ன? நான் இன்னொருபடி மேலே சொல்லுகிறேன். அம்பேத்கர் சிந்தியதை விட எழுதியதை விட இன்னொரு எழுத முடியாது, சிந்திக்க முடியாது. ஆனால் அம்பேத்கருடைய தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்திற்கு பின்னால் ஒரு இயக்கம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? பெரியாருக்கு போல ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அம்பேத்கருக்கு இல்லை. ஒரு தனி மனித தத்துவ தேடலோடு இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி காட்டிய பெருமை அம்பேத்கர் கொண்டு நான் மறுக்கவில்லை. ஆனால் அம்பேத்கருக்கு பின்னால் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு செல்வதற்கு இயக்கம் எது? எல்லாரும் போட்டுக்கிறான், நம்மளும் மானம் போடுறான், பிஜேபியும் போடுறான். அம்பேத்கர் சொல்லாம பொழப்பே ஓட மாட்டேங்குது. ஆனா உள்ளபடியே அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை கொண்டு செல்வதற்கு என்று ஒரு தனி அமைப்பு உண்டா? அங்கதான் அம்பேத்கர் தோற்று போகிறார். பெரியார் எங்கே வெற்றி பெறுகிறார் என்றால், தன்னிடம் இருந்த எல்லா பெருமிதத்தையும் தானாக இழந்தவர் இந்த சமூகத்திற்கு. 1816 எங்க தாத்தா இன்கம் டேக்ஸ் கட்டினார். வருமான வரித்துறைனா என்னன்னே தெரியாது நமக்கு. நான் வக்கீலான பிற்பாடு தான் செக் புக்கே பார்த்தேன். அந்த செக் புக்கை கொண்டு போய் கொடுத்தா எங்க அம்மா கொண்டு போய் பூஜை பண்ணிச்சு. நம்ம வீட்டுல செக் புக் வந்துருச்சு. இப்ப எல்லா வீட்லயும் செக் புக் வந்துருச்சு. இப்ப என் பொண்ணு எல்லாமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தான். அது அங்க சாப்பிட்டா எனக்கு இங்க மெசேஜ் வருது, எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வருது பில்லு. ஏன்னா கார்டு அந்த மாதிரி இருக்கு லண்டன்ல. இவ்வளவு வளர்ந்துட்டோம். ஆனால் அன்றைக்கு என்ன நிலைமை? இவ்வளவு வசதிகள் இருந்ததா? இல்லையே. அப்போ இந்த பயண ஓட்டத்தில் நாம் எங்கே நிற்கிறோம், எங்கே போக போகிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டாமா? அப்ப பெரியார் எங்கே வெற்றி பெற சொல்ல வந்தேன்னு சொன்னா, எதை இழந்தாரு சொன்னா, இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே இல்லாத ஒரு பெருமை பெரியாருக்கு எங்கே இருக்கிறது என்றால், பிறக்கிற போது ஜாதியால் உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்ட ஒரு ஜாதியில் பிறந்தார். அன்னைக்கு நாயுடு நாய்க்கர்னா ஒரு பெரிய ஜாதி தான், ஐயர் வேணா தூரப்போமா. ஆனா இருக்கிற ஜாதியில கொஞ்சம் பெரிய ஜாதி. அப்போ உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்ட ஜாதியில் பிறந்து அந்த சாதியை தூக்கி எறிந்து விட்டு தாழ்த்தப்பட்டவனுக்கும் கடையிலே இருக்கின்ற பறையம் பல்ல சக்கில் விட்ட எல்லாருக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பெருமை பெரியாருக்கு. அப்ப இருந்ததை இழந்தார். இன்கம் டேக்ஸ் கட்டினார். எல்லாத்தையும் இந்த சமூகத்துக்கு எழுதி வைத்து விட்டு ₹1 ₹2 பொறுக்கி அதையெல்லாம் காலேஜா கட்டி கல்லூரிகளாக மாற்றி இந்த சமுதாயத்திற்கு உழைத்தவர் பெரியார். அப்ப இருந்த பணத்தை விட்டு கொடுத்தார், இருந்த ஜாதி பெருமையை விட்டு கொடுத்தார். ஆண் என்கின்ற அந்த பெருமை இருக்குல்ல, அவரே சொன்னார், நான் ஒரு காலத்துல மைனரா இருந்தேன், தாசி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். ஆணாதிக்க சமுதாயத்தில் ஒருவனுக்கு எத்தனை தாசிகள் இருக்கிறது பெருமை. அன்னைக்கு ஒரு ஏட்டையாவுக்கு 3 பட்டம் இருக்க மாதிரி அவர் 2 வீடு இருக்க சின்ன விடுமா, வில்லு வண்டியில போவான். இதெல்லாம் ஆண்களுக்கு இருந்த பெருமை. அப்ப பிறப்பால் ஒரு ஆணாக பிறந்து அந்த ஆண்மையை தூக்கி எறிந்து விட்டு பெண்ணுக்காக உழைத்த ஒரு தலைவன் பெரியார். இந்த 3 அடையாளங்களும் தன்னை பார்த்து பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒன்றை இழந்து விட்டு எல்லா அடையாளங்களும் துறந்து மனிதன் என்கிற ஒரு அடையாளம் எனக்கு போதும், மனிதனுடைய சுயமரியாதைக்காக வாழ்வதுதான் என் வாழ்க்கை என்று சொன்ன ஒரு தலைவன் தந்தை பெரியார். அதனால்தான் அந்த தத்துவம் இன்னமும் நிற்கிறது. அந்த தத்துவத்திற்கு பின்னாலே ஒரு அமைப்பு இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் அந்த தத்துவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? நான் எப்பவுமே பெரியாரை பத்தினா 3 வரியில முடிச்சிருவேன். 1930 ஒண்ணு சொல்றார், 40 ஒண்ணு சொல்றார், 57 ஒண்ணு சொல்றார். 30 அவர் எடுத்த எடுப்பு என்ன தெரியுமா? தமிழர்கள் தங்களை தமிழர்களாக உணர வேண்டும் என்று சொன்னால், தமிழர்கள் தங்களை தமிழனாக உணர்ந்து சூத்திர பட்டத்தை பஞ்சம பட்டத்தை பிறவி இழிவை ஒழிய வேண்டும் என்று சொன்னால், தமிழர்களே எல்லோரும் இந்து மதத்தை விட்டு வெளியே வாருங்கள். இது 30. 40 என்ன சொன்னார்? உங்களுடைய தரித்திரமும் ஏழ்மையும் ஒழிய வேண்டுமானால் சாதியை விட்டு ஒழியுங்கள். 57 சொன்னார், பிறவியினால் ஏற்படுகின்ற சாதியை ஒழிக்கவும் ஒரு காரணம், பனியா பார்ப்பன கும்பலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற இந்த நாட்டை சுயராஜ்யம் உள்ள ஒரு நாட்டாக மாற்றி தமிழ்நாட்டை மீட்டெடுத்து தனித்தமிழ்நாடு எட்டவும் இந்த 2 காரணங்களுக்காகத்தான் என் உயிர் உடல் பொருள் ஆவி அத்தனையும் நான் இழந்திருக்கிறேன். அதற்காகத்தான் இன்றைக்கு நான் சிறை செல்கிறேன் என்று போலீஸ் வண்டியில ஏறும்போது நான் சிறை செல்கிறேன், இதற்காக போய் வருகிறேன், வணக்கம் வணக்கம் வணக்கம், இதுதான் என்னுடைய கொள்கை என்று முழங்கிவிட்டு சென்றவர் பெரியார். அப்ப இத்தனை தடைகளையும் தாண்டி அந்த ஒரு மனிதர் கொண்டு வந்த இயக்கத்தினுடைய தத்துவத்தை அரசியலை அண்ணா கொண்டு வந்தார். அதை கலைஞர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் எல்லோரும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப எது பகுத்தறிவு என்றால், பெரியார் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சாதி ஒளியினும் மத ஒளியினும் சமத்துவம் வர வேண்டும் என்று சொன்னால்
எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுனா என்ன அவர் சொல்றார்? மனிதனுடைய ஜீவராசிகளுடைய சிந்தனா சக்தி. குறிச்சு வச்சுக்கணும். இது கிளாஸ் மாதிரி, இது மேடை பேச்சு, நான் வேற மாதிரி பேசுவேன். சிந்தனா சக்தி, ஜீவராசிகளின் சிந்தனா சக்தியும் அந்த சிந்தனா சக்தியால் உருவாகின்ற உணர்ச்சிகளும் அறிவை உருவாக்குகின்றன. அந்த அறிவின் கூர்மை தான் பகுத்தறிவு. அந்த அறிவின் கூர்மை பகுத்தறிவுனா அது அந்த பகுத்தறிவை விட்டுவிட்டால் என்னெல்லாம் வரும் பாதிப்பு? அந்த பகுத்தறிவு இல்லைன்னா பகைமை, வேற்றுமை, அதே போல துவேஷம், இழிவு, மடமை, தரித்திரம், இந்த 6 வரும். பகுத்தறிவு இல்லை என்றால் துவேஷம் வரும், வெறுப்பு வரும், அப்புறம் மடமை வரும், இழிவு வரும், அப்புறம் துவேஷம் மட்டுமல்ல வெறுப்பு வரும். இப்ப வந்துருச்சா? மதம். மதம் இஸ்லாமியர்களை வெறுக்கிறதா? பகைமை, வெறுப்பு. ஜாதி, இழிவு. அந்த ஜாதியினால் ஏற்பட்ட இழிவுனால் என்னாச்சு? தற்குறித்தனம், மடமை, அறியாமை. அப்ப நம்ம படிக்க வைக்காம இருந்தது யார்? இன்னொரு சமூகத்தின் மீது வெறுப்பு வருவது காரணமாக இருந்தது யார்? இன்னொரு சமூகத்தை துவேஷமாக மதிப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய இழிவை நாமே சுமந்து கொள்கிறோமே, அதற்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் பகுத்தறிவு. எனவே பகுத்தறிவை பெற்றால் இவற்றை எல்லாம் ஒழிக்கலாம். முதலில் சமுதாயத்துறையில் ஒரு மாற்றத்தையும், பிறகு பகுத்தறிவால் விஞ்ஞானத்துறையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று எழுதிய ஒரே தலைவன் இந்தியாவில் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான். ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது எப்படி நம்ம தாண்டி வந்தோம். நான் சொன்னேனே, இந்த சமூகத்தில் என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா? சோழ அரசர்கள், இந்த தஞ்சாவூர்ல சொல்றேன், எத்தனை சோழ மன்னனுடைய மனைவிகள். ஒரு சோழ மன்னனுக்கு 47 மனைவி. 47 மனைவியையும் அரசன் இறந்ததற்கு பிறகு பெரிய தீக்குழியை ஏற்றி அந்த 47 பெண்களையும் உடன்கட்டை ஏற்றினார்கள். வரலாறு. உடன்கட்டை ஏற்றினார்கள். எப்படி வந்தது? இப்ப இன்னைக்கு ஒருத்தர் கேட்கறாங்க நிறைய பேர், நீங்க தான் கல்வி கேட்க வச்சீங்களா? அதுக்கு முன்னெல்லாம் யாருமே படிக்கலையா? இப்ப ஒரு கேள்வி. ரொம்ப படிச்சோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்பார் புலவர்கள் மட்டும் 18 பேர் பெண்கள் கவிதை எழுதினாங்க. பெண்கள் 2 அரசர்களுக்கு இடையே தூது போன வரலாறு உண்டு. அவை முதற்கொண்டு படித்த பாண்டித்யம் பெற்றவர்களா இருந்தார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்கள் படித்திருந்தார்களே. 2000 முன்னாலே ஒரு செம்மாந்த சமூகம் இருந்தது. வானவியலை கற்றவன் தமிழன், அறிவியலை கற்றவன் தமிழன், சமத்துவத்தை போதித்தவன் தமிழன். இதெல்லாம் நீங்க மட்டும் தான் செஞ்சீங்களா? இதுக்கு முன்னாடி செய்யலையா அப்படின்னு ஒரு குரல் இப்ப கேக்குது. இருந்துச்சு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்தான். அது வெகு மக்கள் இயக்கமாக மாறி மக்களை திசை திருப்பியதா? ஒரு புரட்சியை கொண்டு வந்ததா? பரத்தியாவதாடா, பணர்த்தியாவதாடா, இறைச்சி தோல் எலும்பிலே ஜாதி இலக்கமிட்டு இருக்குதோன்னு கேட்டான் சித்தன். சித்தர்கள் கேட்டார்கள், போகம்னு முடிவு பண்ணிட்டா, உடலுறவு முடிவு பண்ணிட்டா, பசி தூக்க காமன் வந்துட்டா, பறைச்சியும் ஒண்ணுதான், பார்ப்பனத்தையும் ஒண்ணுதான்டா, எங்கடா ஜாதின்னு கேட்டான். அவனுக்கு பின்னால இயக்கம் இருந்ததா? வெறும் குரல் வேறு. அந்த குரல் ஏற்படுத்திய விளைவு என்ன? ஏன் தொல்காப்பியத்திலே இல்லையா? தொல்காப்பியத்தோட எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பெருமையை புகழை உடைய ஒரு இனம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியலை எப்படி இருந்தது? பரிணாம கோட்பாட்டை கண்டுபிடித்தவன் யார்? சும்மா 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் பரிணாம கோட்பாடு. டார்வின் தான் சொன்னான், ஒரு செல் உயிரி, அப்புறம் 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, அப்புறம் தான் மனிதன் பிறந்தான் குரங்கில இருந்து. அப்ப ஒரு அறிவு உள்ள செல் இருக்கு, அமீபாவில் தொடங்குது, ஒண்ணா வளருது, டாக்டருக்கு தெரியும். அப்ப இந்த இனம் பல லட்சம் ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் தோன்றி வளர்ந்து 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 அது மனுஷனா மாறி இருக்கு. இதுதான் பரிணாம கோட்பாடு. அந்த பரிணாம கோட்பாட்டை சொன்னான் என்பதற்காகவே டார்வினை ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்தவ மதம். நீ எத்தனை பேர் இந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் நமக்காக போராடி இருக்காங்க. இன்றைக்கு சொல்லுகிறோமே, சூரியனை சுற்றித்தான் உலகம் வருகிறது, பூமி உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே. அதை புருனோ சொன்னான் 1600. புருனோ என்கின்ற விஞ்ஞானி தான் முதலில் சொன்னான் 1600 பூமி உருண்டை, அதை சுற்றி வருவது சூரியனைத்தான் சுற்றி வருதுன்னு சொன்னான். அது பைபிளுக்கு எதிரி. ஏன்னா பைபிள் உலகம் தட்டாங்குது, இறைவன் படைச்சாங்குது. அப்போ பைபிளுக்கு எதிராக ஒரு கிறிஸ்தவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக புருனோவுக்கு என்ன நடந்தது? உங்க செல்ல அடிச்சு பாருங்க. நான் முன்னாடி 10ஆம் கிளாஸ்க்குள்ள
புத்தகத்தை படிச்சுனா உயிர் போயிடும். நீ பைபிளுக்கு எதிரானவன், திருச்சபைக்கு எதிரானவன், சர்ச்சுக்கு எதிரானவன் என்று சொல்லி என்ன தெரியுமா பண்ணாங்க? கை காலை கட்டி, நாக்க தச்சு, 2 கையில இயேசுநாதர் மாதிரி ஆணி வச்சு அடிச்சு, ஒரு நடு வீதியில கட்டி, சுத்தியிலும் விறக போட்டு எண்ணெயை ஊத்தி உயிரோடு எரித்தார்கள் புருனோவை. உயிரோடு எரித்தார்கள் புருனோவை. இப்ப 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டார் உலகத்துக்கு முன்னால். சரிதான் டாக்டர் சொல்றது. Pope of the world has asked unconditional apology. கிறிஸ்துவ மதம் தவறு இழைத்து விட்டது. நாங்கள் அதை அறிவியலை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டோம், தவறுதான். அவருக்கு முன்னால் நாங்கள் மண்டியிடுகிறோம். இறை நம்பிக்கை வேறு, அறிவியல் வேறு. கிறிஸ்துவ ஒத்துக்குச்சு போப்பாண்டவர். ஆனா உங்க பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? அப்பவே புஷ் விமானம் இருந்தது. புஷ் விமானம் அப்பயே இருந்ததான். விநாயகருக்கு சர்ஜரி செஞ்சாங்களே டாக்டர், அப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது. எங்க மதத்துல, நீங்க மதத்துல இருந்துச்சான். அறிவியலுக்கு வந்து விட்டான் வெள்ளைக்காரன், மதத்தை தூக்கி இருந்து விட்டு. ஆனால் அறிவியல இருந்து உங்க புத்து பின்னாடி போகுது. என்ன காரணம்? பகுத்தறிவு இல்லை. அப்ப பகுத்தறிவு இல்லை என்றால் 2000 ஆண்டுகளுக்கு இந்த சமூகம் பின்னாலே போய்விடும் என்கின்ற கவலை நம்முடைய எழிலனுக்கும் கனிமொழிக்கும் இருந்த காரணத்தினாலதான் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் பகுத்தறிவு தேவை என்று 2ஐயும் ஒட்டி வச்சிருக்கிறான். இப்படி உலகத்தில் எத்தனை மாறுபாடுகள், இந்த மாறுபாடுகள் எல்லாம் கொண்டு வந்தது பகுத்தறிவு தானே. அந்த பகுத்தறிவு அடிப்படையில் தான் இன்றைக்கு சமூக நீதி கொள்கை. அந்த சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு தானே இன்றைக்கு நாம் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்ன சாதாரணமா வந்துருச்சா? இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் ஜாதி கேட்கறாங்க, இந்த ரிசர்வேஷன் வேணாங்கிறோம். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களே இந்த ரிசர்வேஷன் என்னங்க, என்ன ஜாதின்னு கேட்கறாங்க. எங்களுக்கு எதுக்குங்கிறான். ஏன்னா அவங்க அப்பா தாசில்தார், அவங்க அப்பா டிஆர்ஓ, அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஐஏஎஸ். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், திரும்பவும் சொல்றேன், திரும்ப சொல்றதுக்காக இல்ல. 1910 எங்க தாத்தா ஓடி போயிட்டார். தீண்டாமைக்கு பயந்து, ஏழ்மைக்கு பயந்து. நான் பார்த்ததில்ல அவரை. எங்க அப்பா அங்க போய் ஆங்கிலம் படித்தார். அங்க இருந்து திரும்பி வந்தார். 60 இல்ல, நான் 64 பிறந்தேன். எங்க அப்பாவே நல்லா ஆங்கிலம் எழுதுவார். எங்க அப்பா ஒரு பெரிய நிலக்கலார் தான், ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருந்தார். அது காரணம் வெள்ளக்காரர் கொடுத்த படிப்பு. இலங்கைக்கு போய்விட்டு குடும்பம் இங்கே வந்து, நான் இங்கே வந்து பிறந்த 64ல நான் வெறுமனா அரசு பள்ளியிலேயே மட்டும் படித்து மத்திய அமைச்சராக ஆனேன். எனக்கு ஜாதி தெரியும். ஆனால் ஜாதியால் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான். ஜாதி தெரியும். ஆனால் என்னுடைய பிள்ளை இன்றைக்கு லண்டனிலே படித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஜாதி தெரியுமா? தீண்டாமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் ஓடி போன தாத்தாவின் பேரன் மத்திய அமைச்சர், அவனுடைய பிள்ளை லண்டனிலே படித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதன். அதான் சமூக நீதி. அந்த சமூக நீதிக்கு நானே அடையாளம். நான் இங்க பேசல, நாடாளுமன்றத்தில் ரெஜிஸ்டர் முரசொலி பேசுறேனா இல்லையா? நாடாளுமன்றத்தில் நான் சொன்னேன். பிஜேபி காரன் உத்து பார்க்கறான். ஓ, இதுதான் சமூக நீதியான். எங்களை கண்டா அவனுக்கு பயம் தானே. எங்களுக்கு பிரதமர் மோடி யாருக்கு பயப்படுறாரோ இல்லையோ, நான் முரசொலின்னு சொல்ல மாட்டேன், ராஜாக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை கண்ட பீதி கிளம்பு. ஒரு ஆள் எந்திரிச்சாலும் பயப்படுறாங்க. என்ன காரணம்? நாங்கள் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த வடிவமைப்புக்கு பின்னால் இருக்கின்ற சமூக நீதியும் பகுத்தறிவும் தானே. ஆக அந்த அக்கறை கவலை 1950 சட்டத்தை, அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு சொல்றோம். நேருக்கு புரிஞ்சதா? நேருக்கு புரிஞ்சதா? என்ன how can I compromise meritனு கேட்டவர் நேரு. 1950 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று இங்கே கொண்டு வந்ததற்கு, சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. ஜாதியை வச்சுலாம் கொடுக்க கூடாது, பிற்படுத்தப்பட்டவங்க கிடையாது. யாருக்கு? கல்லருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, செட்டியாருக்கு, வன்னியாருக்கு யாருக்கும் இடஒதுக்கீடு இல்லை என்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த போது தந்தை பெரியாரும் திராவிட இயக்கம் இங்கே போராடியது. அந்த போராட்டத்தை என்னன்னு வல்லபாய் பட்டேல் விட்டு கேட்டார். வல்லபாய் பட்டேல் சென்னைக்கு வந்தார். வல்லபாய் பட்டேலுக்கு விளங்கல. அப்புறம் அவரு எல்லாத்தையும் காங்கிரஸ்காரங்களும் கூப்பிட்டு கேட்டார். அப்புறம் காமராஜர் சொன்னாங்க, இதுதான் சமூக நீதினு. இதுதான் சமூக நீதி, எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு போய் நேருகிட்ட சொன்னாங்க. நேருகிட்ட சொன்ன ஒரு பாட்டு நேரு, அதே நேரு, நம்ம தப்பாலாம் பேசக்கூடாது நேருவை. இது அந்த வாயா இந்த வாயெல்லாம் கேட்கக்கூடாது. How can I compromise merit? How can I compromise efficiency of the administration? ஒரு அரசாங்கம் நல்லபடியாக நடத்துவதை, ஒரு அரசாங்கத்தினுடைய தன்மையை, வீரியத்தை, தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து நான் எப்படி குறைத்துக் கொள்வது என்று நேரு கேட்டாரோ அதே நேரு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். I have been enlightened. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஒரு நிர்வாகம் திறமையானதாக மட்டும் இருந்தால் போதாது, ஒரு நிர்வாகம் மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும் என்பதற்காக ரிசர்வேஷன் தேவை என்று ஒப்புக்கொண்ட நேருவுக்கு பின்னால் பெரியார் இருந்தார், இந்த இயக்கம் இருந்தது. அப்பதான் சமூக நீதி. அதற்கு பிறகு நான் சொன்ன ஒண்ணு ஒண்ணா பிபிசி என்ன பண்ணார்? நேருக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சல், நேரு எவ்வளவோ ஆசைப்பட்டு கொடுக்க முடியலையே கலையல்கர் கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்து. ஆக ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். 1921 பனகல் அரசு நீதி கட்சியுடைய முதலமைச்சர் ரிசர்வேஷன் கொண்டு வந்தார், வகுப்புரிமை கொண்டு வந்தார். பிராமணர்களுக்கு 3 4, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 5, முஸ்லீமுக்கு 1, கிறிஸ்தவருக்கு 1 எல்லாம் எழுதி கொண்டு வந்தார். 21 கொண்டு வந்த சட்டத்தை 1929 வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியலையே, பிராமணர்கள் விடலையே. 21 கொண்டு வந்த சட்டம் 8 ஆண்டுகள் தூங்கியது. அதற்கு பிறகு முத்தையா முதலியார் வந்தார். முத்தையா முதலியார் வந்து நீதி கட்சி ஆட்சியில் பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்ததற்கு பிறகு, பெரியாருடைய தாக்கம் வந்ததற்கு பிறகு கவர்னர் ஊட்டிக்கு போன்னு சொன்னார். இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. முத்தையா முதலியார் முதலமைச்சர் கவர்னர்கிட்ட போய், சென்னையில ரொம்ப வெயிலா இருக்குங்க, உங்களுக்கு அங்க ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ராஜ்பவன், நீங்க ஊட்டிக்கு போங்கன்னாரு. ஆஹா, முதலமைச்சரே ஊட்டிக்கு போக சொல்லிட்டார் அப்படின்னு அந்த சந்தோஷமா போனார் வெள்ளக்கார். அங்க போன 3ஆவது நாள் முத்தையா முதலியார் எடுத்துட்டு போனார் ஜிஓவை. இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களாம் இடஒதுக்கீடு கொடுக்க போறேன், இங்க இருக்கிற பிராமணெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இதை கொஞ்சம் கையெழுத்து போட்டுருங்கன்னாங்க. வெள்ளக்காரன் என்னன்னு கேட்டான், நியாயம் தானே கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டு அவர் தெரியாம கையெழுத்து போட்டதனுடைய விளைவு 29 முத்தையா முதலியார் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அதற்காகவே முத்தையா முதலியார் வாழ்க என்று ஒரு மிகப்பெரிய தலையங்கத்தை எழுதியது மட்டுமல்ல, முத்தையா முதலியாரை வைத்துதான் தன் வீட்டு திருமணத்தை, யார் முத்தையா முதலியார்னா நெத்தி முழுக்க பட்டம் பூசிருப்பார், தன்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லிவிட்டு தான் சட்டமன்றத்திலே உரையை தொடங்குவார். சைவத்திலே பழுத்தவர். அப்படி பழுத்த ஒருவர் தாழ்த்தப்பட்டவனுக்கு பிற்படுத்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார் என்பதற்காக முத்தையா வாழ்க என்று 3 முறை முழங்கியது மட்டுமல்ல, தன் வீட்டு திருமணம் யாருக்கு, சம்பத்துக்கு சுலோச்சனாக இருக்காங்களே ஈவி கேசுறாங்க அப்பா, அந்த வீட்டு திருமணத்துக்கு யார் தலைமை என்றால் பகுத்தறிவாதியாக இருந்த பெரியார் முத்தையா முதலியாரை அழைத்து தான் திருமணம் நடத்தினார். இப்ப புரியுதா? ஆன்மீகத்தை நாங்க எங்க வச்சுக்குவோம், ஆன்மீகத்தை நாங்க எங்க வெட்டுவோம்னு. சமூக நீதியை காப்பாற்றினால் குன்றக்குடியார் எங்களுக்கு தேவை. சமூக நீதியை காப்பாற்றினால் குன்றக்குடியில் இருக்கிற திருநீரை பெரியார் வாங்கிக் கொள்வார். சமூக நீதியை நியாயம் என்று சொன்னால் குன்றக்குடியாரை மகா சன்னிதானம் தான் கூப்பிடுவார். மகா சன்னிதானம் சாமிகள் தான் கூப்பிடுவார். இவர் சாமியை நம்புறதில்ல, சன்னிதானத்தை நம்புறதில்லை. ஆனால் சமூக நீதி வேண்டும் என்பதற்கு தான் கடவுள். அவர் ஏன் கடவுள் மேல கோபம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, குளத்திலே தண்ணீர் இருக்கக்கூடாது என்று கொள்கைகள் தாண்டவம் ஆடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்கச் செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் இருக்கிறான் என்றால் நான் எப்படி நம்புவதுன்னு கேட்டவர் பெரியார். கோபம் சமூகத்தின் மீது. இந்த சமூகத்தை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அது ஒரு கடவுளான்னு கேட்டவர் பெரியார். அறிவியல் பூர்வமாக போய் கடவுள் இல்லை என்று மெய்ப்பிப்பது வேறு, அது கோவூர் பண்ணார், பிராட்லே பண்ணினார். ஆனால் பெரியாரின் கோபம் இந்த சமூகத்தில் சாதி இருப்பதற்கும் தீண்டாமை இருப்பதற்கும், அந்த சாதியால் தீண்டாமையால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்காமல் போனதற்கும், தற்குறிகளாக இருப்பதற்கும், தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தரித்திரர்களாக இருப்பதற்கும் என்ன காரணம் என்றால் சாதி, மதம், கடவுள். அப்ப வேற நாட்டில் எங்கேயுமே இல்லையா சாதி மதம்? இதை அம்பேத்கர் தெளிவாக நுட்பமாக ஆய்வு செய்தார். ஒரு சமூகம் இயங்க வேண்டும் என்றால் நல்லா கவனிச்சிங்க. நான் வந்து MABL MAML வக்கீல் ஆயிட்டேன். என் பொண்ணு லண்டன்ல படிக்குது. ஆனா நான் போட்டுருக்க சட்டம் அழகா இருக்க, வெள்ளையா இருக்க. நான் கிராப் போட்டிருக்கேனே, சேவ் பண்ணிருக்கேனே, வாட்ச் கட்டிருக்கேனே, செருப்பு போட்டிருக்கேனே. நான் இதே பண்ணிட முடியுமா? என் சட்டைக்கு நானே பருத்தி நெய்ய முடியுமா? என் சட்டையை நானே தச்சுக்க முடியுமா? என் செருப்பை நானே தச்சுக்க முடியுமா? அப்போ என்னுடைய சட்டைக்காக எங்கோ ஒரு விவசாயி பருத்தி நெய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய சட்டைக்காக எவனோ ஒரு டைலர் இருக்கிறான். என்னுடைய முறியை திருத்துவதற்காக எங்கோ ஒரு பார்பர் இருக்கிறார். என்னுடைய செருப்பை தைப்பதற்காக எங்கோ ஒரு தொழிலாளர் இருக்கிறான். இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். சமூகத்தில் எல்லோரும் சுகமா வாழணும்னா எல்லா வேலையும் எல்லாம் பிரிச்சுக்கணும். எல்லா வேலையும் ஒருத்தர் செய்ய முடியாது. நானே நடவு நட்டு, நானே வெட்டி, நானே அரிசி சாப்பிடணும்னா சாவர தவிர வழி இல்லை. அதுதான் சமூகம். ஒருவருடைய தேவையை இன்னொருவர் பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் சமூகம். இது எல்லா நாட்டிலும் இருக்கு. அதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். தொழிலாளர்களை பிரித்துக் கொள்வது. தொழிலாளர்களை பிரித்துக் கொள்வது. நீ படிக்கலையா, அது உன் விருப்பம். சரி, முடியலையா, போய் விவசாயம் பார். இல்ல எனக்கு விருப்பம் இருக்கா, விவசாயம் பார். எனக்கு விவசாயம் இருக்கா, தச்சரா போ. எனக்கு விருப்பம் இருக்கா, கடன் நடத்து.
இவையெல்லாம் டிவிஷன் ஆஃப் லேபர். தொழிலை பிரிக்காமல் ஒரு சமூகம் அமைதியாகவும் வளமாகவும் இருக்க முடியாது. அதான் டிவிஷன் ஆஃப் லேபர். தட் ஹஸ் பீன் அக்செப்டட் யுனிவர்சல். எல்லா நாட்டுக்கு போனாலும் இருப்பான். இங்கிலாந்துக்கு போங்க, காப்லர் ஷாப்னு இருக்கும். காப்லர் ஷாப்னு இருக்கும் மகேஷ், போயிருப்பீங்க. ஆனா காப்லர் அவன் சக்கிலியா, பிறப்புல சக்கிலியா? இல்ல, அப்படின்னு ஒரு ஜாதியம் கிடையாது. அவர் இன்னைக்கு செருப்பு தைக்கிறார், அவ்வளவுதான். நாளைக்கு வசதி ஆகிட்டா வேலைக்கு போடுவார். கோல்டு ஸ்மித் இருக்காரு, அவர் ஆசாரி இல்ல, அவர் அதை விரும்பி செய்யறாரு. அப்புறம் அடுத்த நாள் மாறிக்குவார். அப்ப அங்க தொழில் இருக்கு, தொழில் ஜாதியா மாறல. முடிவெற்றவர் இருக்கான், ஆனா அவன் பார்பர் இல்ல, பரியாரி அல்ல, மருத்துவர் அல்ல. ஆணும் வெட்டலாம், நீங்களும் வெட்டலாம். அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, உங்களுடைய வளர்த்த வருமானத்தை பொறுத்து. ஆனால் தொழில் பிரிப்பு எல்லா நாடுகளிலேயும் உண்டு, டிவிஷன் ஆஃப் லேபர். ஆனால் டிவிஷன் ஆஃப் லேபரர், தொழிலை பிரிப்பதல்ல, தொழிலாளர்களை பிரித்து நீ பணம் தான் தூக்க வேண்டும், நீ முடிதான் வெட்ட வேண்டும், நீ மலம்தான் அல்ல வேண்டும், நீ படிக்கத்தான் வேண்டும், நீ படிக்க கூடாது, பிராமணன் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற தொழில் பிரிப்பை தொழிலாளர் பிரிப்பாக மாற்றியது இந்து மதம். எனவே இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். அதனால சாக போன இந்துவா சாக மாட்டேன். இப்ப எல்லாரும் போட்டு குழப்பிக்கிறோம். இந்துனா மதனா ராஜா தச்சுட்டாரு. இல்ல, இந்து மதத்துக்கும் சைவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்து மதத்திற்கும் சைவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சிவபெருமானுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்து மதத்துக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் அவியலாக பின்னால 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நாட்டிலே பக்தி இலக்கியம் வந்துருச்சு. ஆனா 1786 தான் இந்து மதங்கிற பேரையே கொடுத்தான் வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் என்ற கவர்னர் தான் பார்த்தான், முஸ்லீம் தெரியுது, தாடி வச்சிருக்காரு, தொப்பி வச்சிருக்காரு, அல்லாஹ் கும்பிடுறார், ஓதுறார், இவர் முஸ்லீம் தெரியுது, வந்துக்க. கிறிஸ்டின் இவர் சர்ச்சுக்கு போறார், பலரசம் சாப்பிடுறாரு, சிலுவை போடுறாரு, பரமமண்டல பிதாவேங்கிறார், சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கு. அவர் பிரியாணினா இவரு சிக்கன். அப்ப உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், நடைமுறை, ஆன்மீக வழிபாடு எல்லாம் ஒன்னா இருக்கு. அடையாளம் தெரியுது, நீ கிறிஸ்தவன், நீ இஸ்லாமியன். இங்க வந்து பார்த்தாங்க, ஒன்னும் புரியல. ஒருத்தன் சிவன் கோயிலுக்கு போறான், ஒருத்தன் கடா வெட்டுறான், ஒருத்தன் காளியம்மா கோயிலுக்கு போறான், ஒருத்தன் அந்த கோயிலுக்கு போறான், வீரபத்திரங்கிறான், ஒருத்தன் சாராயத்துக்கு படைக்கிறான், ஒருத்தன் கறியே தொட மாட்டேங்கிறான், நெய்வேத்தியம் வைக்கிறான், நெய்சோறு வைக்கிறான், அக்காராடசல் வைக்கிறான், கறிப்பட்டா தப்புன்றான், ஒருத்தன் ஆடா வெட்டுறான், ஒருத்தன் மாடா வெட்டுறான், இன்னொருத்தன் எரு மாடா வெட்டுறான். ஒன்றும் புரியல அவனுக்கு. இவனுக்கெல்லாம் என்னடா பேர் கொடுக்கலாம்? நொலன்னு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கானே, இவனுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருவோம். இந்த சிந்து சமவெளிக்கு இருக்கான இந்த பக்கம் இந்தியான சிந்து சமவெளி, இந்த சிந்து சமவெளிக்கு இருக்கவன்லாம் முஸ்லீம் யாரு இல்லையோ, கிறிஸ்தவன் யாரு இல்லையோ, அவனுக்கெல்லாம் இந்துன்னு பேர் வச்சான். அவன் வச்சான் ஒரு பேரு, இதை நான் சொல்லல, சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரல்ல அவரே பதிவு பண்ணியிருக்கிறார். நல்ல வேளை வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்து என்று பெயர் கொடுத்தானோ இல்லையோ, நாம் தப்பித்தோம் சொன்னவர் அவன் நான்ல. அப்போ இந்து மதம் என்பது ஏற்கனவே இருந்த சைவம், ஏற்கனவே இருந்த வைணவம், ஏற்கனவே இருந்த முருக வழிபாடு, கௌமாரம், ஏற்கனவே வழிபாட்டு முறை மாரியம்மன் இருந்துச்சு, சக்தி வழிபாடு, அந்த சக்தி வழிபாடு, இப்படி 6-7 வழிபாட்டு முறைகளை ஒன்றாக இணைத்து யார் இஸ்லாமியர் அல்லவோ, யார் கிறிஸ்தவர் அல்லவோ, யார் அவர் அல்லவோ, இவர் அல்லவோ, அவரெல்லாம் இந்து என்று சொன்னது வெள்ளைக்காரன். அது அவளுக்கு வசதியா போச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க இந்து இந்து இந்துன்னு. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, டே இந்து யாருன்னு கேட்டா, மாடுன்னு யாருன்னு கேட்டா, மாடு எதுன்னு சொல்லு. எது கோழி இல்லையோ, எது கொக்கு இறங்குலையோ, எது ஆடு இல்லையோ, அது எது மாடு இல்லையோ, அதெல்லாம் மாடுன்னு சொன்னா என்ன நியாயம் கேட்டார். ஆக இப்படி பகுத்தறிவு பிரச்சாரத்தை கொண்டு வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், பெண்களும் உரிமை பெறுவதற்கும், கல்வி பெறுவதற்கும், உத்தியோகம் பெறுவதற்கும், நாகரிகமான வாழ்க்கை வாழ்வதற்கும் காரணமாக இருந்த தத்துவம் திராவிட தத்துவம். அந்த தத்துவத்தை கொண்டு வந்து நிறுவிய மூலவர்களை தாண்டி, டி.எம். நாயரை தாண்டி, நடேசனாரை தாண்டி, தியாகராயரை தாண்டி இதற்கு ஒரு உரு கொடுத்த பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு. அந்த தத்துவத்தின் தான் இன்றைக்கு கலைஞர், அண்ணா எல்லாரும் போனதற்கு பிறகும் அந்த தத்துவத்தை உயிர்ப்போடு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற, உயிர்ப்போடு மட்டுமல்ல, அதற்கு திராவிட மாடல் என்று பெயர் கொடுத்து, அந்த மாடல் தான் என்னுடைய மாடல் என்று இந்தியாவிற்கு, உலகத்திற்கு சொன்ன ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அவருக்கு பின்னால் சாதி ஒழிப்பில், சமூக நீதியில் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆருயிர் இளவல் தம்பி உதயநிதியை இன்றைக்கு நாம் துணை முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். எனவே வாழையடி வாழையாக இந்த இயக்கம் மேலும் மேலும் சமூக நீதி பெற்று பகுத்தறிவுள்ள ஒரு உணர்வோடு தமிழர்களாக வாழ்வோம் என்று கூறி இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.